ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் உங்களுக்கு அன்பான வரவேற்பு. நான் 2 3 நாளா வீடியோ செஞ்சுட்ருக்கேன். அது ஹிந்தியில செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க, "நீங்க ஹிந்தியில ஏதோ நல்லது சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு புரியல. நீங்க முடிஞ்சா இத தமிழ்ல செய்ய முடியுமான்னு?" கேட்டாங்க. அவருக்காகவே ஸ்பெஷலா இந்த வீடியோ செஞ்சிருக்கிறேன். இது கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்லப் போற விஷயங்கள் உங்க நன்மைக்காகவே இந்த வீடியோ செஞ்சிருக்கிறேன். சில விஷயங்கள் நம்ப தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிடுறோம். நல்லது செய்யறேன்னு நினைச்சு நம்ம காசு உதவி நிறைய பேருக்கு செஞ்சிடறோம். அந்த காசு உதவி யார் யார் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்க நம்மள ரொம்ப அழ வைக்கிறாங்க. அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலா இந்த வீடியோ நான் செஞ்சிருக்கிறேன். நீங்க பாருங்க. நம்ம யாருக்குன்னா காசு கொடுக்குறப்ப எதுனா ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்க கண்டிப்பா சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம சட்டத்துக்கிட்ட போகும்போது நம்ம சட்டம் நம்ம கிட்ட ஒரே ஒரு ப்ரூஃப் தான் கேட்குறது. என்ன ப்ரூஃப் இருக்கு, நீ அவன் காசு கொடுத்தது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்காகவே அந்த ப்ரூஃப் வச்சுட்டு நீங்க போயிட்டு அவன் மேல நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி சீட்டர்களுக்கு விடவே கூடாது. அழுது வாங்குற பணத்தை நம்ம பாவமேன்ட்டு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நம்ம கேட்கும்போது நம்மள அழ வைக்கிறான் பாருங்க, அவனுக்கு விடவே கூடாது. அவனுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த இந்த நம்ம நாட்டுல ரொம்ப ரொம்ப பெருமை பெருமை பெற்றவர்கள் எல்லாம் வாழ்ந்த நாடு. ஆ? டாக்டர் அப்துல் கலாம், ஆ? டாக்டர் அம்பேத்கர், நம்ம பாபா பழனி பாபா, இந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷங்க பிறந்த நாடு இது. இந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு சீட்டருங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாகணும். இதே சமயத்துல நம்ம பழனி பாபா இருந்திருந்தா எவ்வளவு நம்மளுக்கு நல்லது செஞ்சிருப்பார் தெரியுமா? அவர் இல்லாம போயிட்டாரு. இந்த மாதிரி நாயங்களுக்கு அவர் தான் சரியான பதிலே கொடுப்பாரு. சீட்டிங் செய்யறவங்களுக்கு சட்டத்துல கண்டிப்பா தண்டனை இருக்கு. அதை நமக்கு எடுத்து சொன்னதே நம்ம பழனி பாபா தான். நம்ம மனசால துவா பண்றேன். நம்மளுக்காக இந்த உலகத்துல கடவுள் மறுபடியும் பழனி பாபா மாதிரி ஒருத்தரை உருவாக்கி அனுப்பியே ஆகணும். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி நாயங்க நம்மளுக்கு ரொம்ப வேட்டையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனுஷங்களுக்கு வேட்டையாடுறதுக்கே பழனி பாபா மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல மறுபடியும் வந்தாகணும். இவங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நம்ம சட்டத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மைன்னா கண்டிப்பா நம்ம சட்டம் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அதனால நம்ம மொத்த ப்ரூஃப் எடுத்துட்டு போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சட்டத்துக்காக நம்ம போறோம்ல, அங்க நம்ம ஒரு நல்ல வக்கீலை பார்த்து இந்த கேஸை ஃபைல் பண்ணணும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சீட் பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். காசு கேட்கும்போது அழுகுறாங்க. நம்ம காசு கேட்கும்போது நம்மள அழ வைக்கிறாங்க. அவங்கள அப்படியே விடலாமா? நம்ம தண்டிக்கணும்ல. அதுக்காகவே இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் படி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. யாரை நம்பி பணத்தை கொடுத்து அழுதுட்டு நிக்காதீங்க என்ன மாதிரி. தேங்க்யூ.